வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி. ஸோ எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் நமக்கு கம்மிங் அக்டோபர் 5ஆம் தேதி வந்து நடக்க போகுது. அதே மாதிரி மத்திய கூட்டுறவு வங்கியும் டிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது இந்த மாதத்துலேயே. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மக்கிட்ட புக்ஸ் அப்படின்றது அவைலபிள் இருக்குன்றதை நம்ம ரெகுலராக வீடியோஸில் சொல்லிட்டே வந்துட்டுருக்கோம். அதேமாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கிளாஸஸ் வந்து நோட்ஸ் வந்து நம்ம வீடியோ கிளாஸஸாக கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து அதுக்கு நல்ல சப்போர்ட் வந்து பண்ணுறீங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம எடுத்து வந்து தொகுத்து கொடுக்குறோம். எல்லோரும் சிலபஸ் வைஸாக கிளாஸ் போடுங்க, அந்த புத்தகங்கள் வைஸாக டிஆர்பி இந்த டிசிஎம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற அந்த புக்ஸ் வச்சு நோட்ஸ் போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ லாஸ்ட்டு டைமிங்கில் இருக்கிற 25 டேஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்ஸ் வைஸ்லாம் வந்து கிளாஸஸ் அப்படின்றது வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ அதற்கான கிளாஸஸ் அப்படின்றது நம்ம ஃபுல் வியூவில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து இந்த டைமிங்கில் நம்ம அதை வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் எடுத்துருக்கிற நோட்ஸ் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்றத வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமினேஷனுக்கான வியூ லென்த்தில் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். மத்திய கூட்டுறவு வங்கி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2019 பிறகு இப்போ தான் வந்து கால்ஃபர் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் தலைமை மாநில கூட்டுறவு வங்கி எஸ்ஆர்பியும். ஸோ ரெண்டுமே நமக்கு 2019 பிறகு இப்போ தான் வந்திருக்கு. 2023 நடந்த டிஆர்பி. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த தேர்வு பற்றின புரிதல் இல்லை சார், ஸோ எனக்கு வந்து எதுவுமே இதில் ஐடியாவே இல்லை, நான் வந்து எப்படி படிக்கிறது, என்ன மாதிரியான கொஷின்ஸ் பேட்டர்னில் வந்து கேட்பாங்கன்றதுலாம் எனக்கு தெரியல அப்படின்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த மாவட்ட சங்கங்களுக்கான எழுத்துத் தேர்வு, மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தின் மூலியமாக கூட்டுறவு சங்கங்களுக்கான எழுத்துத் தேர்வுன்றது நடைபெற்றது. அந்த தேர்வுத்தாள் அதனுடைய தன்மையில் தான் இப்போ கம்மிங் ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து நடக்க போகுது. எஸ்ஆர்பி மட்டும் கொஞ்சம் டஃப்னஸ் இருக்குமே தவிர மத்திய கூட்டுறவு வங்கியும் டிஆர்பி எக்ஸாமினேஷனும் ஈஸியாக தான் இருக்கும். எஸ்ஆர்பியினுடைய எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு 2019 பேட்டர்னை வச்சு பார்த்தோன்னா நிறைய கேள்விகள் அப்படின்றது வந்து நமக்கு கூட்டுறவு சட்டம், அப்புறம் வந்து கூட்டுறவு வங்கியியல், அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி இருக்கிற புத்தகங்கள்லேருந்து நிறைய கேள்விகள் அப்படின்றத இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் சட்டப்பிரிவு மற்றும் வந்து பகுதி அதில் பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. நம்மளும் வந்து ரெகுலராக அந்த கூட்டுறவு சட்டம் தொடர்பான வீடியோஸும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இருக்கிற அந்த 25 டேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாமினேஷனை வந்து கிராக் பண்ணிடலாம். எல்லாருக்கும் காமனான டேட் தான். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப வருஷமாக படிச்சுட்ருக்காங்க, நான் வந்து இப்போ தான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கேன், என்னால் கிராக் பண்ண முடியுமான்ற ஒரு இதெல்லாம் டவுட்லாம் வேணாம். ஸோ எல்லாருக்கும் இந்த டைம் தான் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த லாஸ்ட்டு 1 மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த 1 மந்தில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி ஜிகே தமிழ் பார்ட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஜிகே டாப்பிக்கும் ஈக்குவலண்ட்டாக, ஸோ இதில் ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 3 ஹவர்ஸாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். மேக்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு சொன்ன மாதிரி 18 கேள்வியிலேருந்து 20-25 கேள்விகள் வரைக்கும் தான் கேட்பாங்க. அது 25 கேள்விகளுக்கு மேலே கேட்கறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கிடையாது. நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள். லாஸ்ட் டைமில் எந்தவித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஆப் மூலிமா தான் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். புக்ஸ்லாம் வேணாம் சார், நான் வந்து டெஸ்ட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா டேரெக்டாக நீங்கள் டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். புக்ஸோடு எனக்கு டெஸ்ட்டும் வேணும் அப்படின்றவங்களும் நீங்கள் அது மாதிரி கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இருக்கிற இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணுறதுக்கு மட்டும் இப்போதைக்கு ஐடியா பண்ணி படிங்க. வீக்கெண்டில் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம், ஸோ சாட்டர்டே சண்டேலாம் இருந்ததுன்னா நல்லா ஃபுல்லாகவே டைம் எடுத்து படித்து ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ மாடல் டெஸ்ட்டு வந்து 3 மாடல் டெஸ்ட்டுன்றது ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கான கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த மாடல் டெஸ்ட் கொஷின்ஸ் ரெடியானது பிறகு ஃப்ரீயாகவே அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பும் இருக்குது. இது வரைக்கும் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதே மாதிரி காம்படிஷன், ஸோ ஓவராலாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் வைஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எஸ்ஆர்பி வந்து எழுதுவாங்க. ஆல்ரெடி அங்கே வந்து காம்படிஷன் எப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கியில் வேலை பார்க்குற நபர்களும் அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்களில் வேலை பார்க்குற நபர்களும் ஃப்ரெஷராக டிசிஎம் முடித்தவங்களும் ஆல்ரெடி முடித்து கம்ப்ளீட் பண்ணவங்களும் தான் அங்கே காம்படிஷன் இருப்பாங்க. அரௌண்ட் வந்து ஒரு 70,000 பேராச்சும் நமக்கு டோட்டலாக ஆல் ஓவர் தமிழ்நாடு சேர்த்து வந்து எஸ்ஆர்பி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கு வந்து நம்ம அஃபிஷியலாக என்ன மாதிரியான கால்குலேஷன் வருதுன்றதை நம்ம எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். நிறைய பேர் சென்னையில் ஒர்க் இருக்கும் அப்படின்றதுனால அதை வேணான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எக்ஸாம் எழுதாமல் கூட இருப்பாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்குள்ளேயே ட்ரை பண்ணுவோன்ற மாதிரி இந்த டிஆர்பியும் இந்த மத்திய கூட்டுறவு வங்கி கூட ட்ரை பண்ணுவாங்க. அதனால்
அதெல்லாம் நம்ம வந்து கேர் பண்ண வேணாம். எவ்வளோ பேர் காம்படிஷன் அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கான தேவையானது ஒரே ஒரு போஸ்டிங் தான். அதற்கு நல்லா எஃபோர்ட் எடுத்து படிங்க. அதேமாதிரி இந்த வேலைக்கு வந்து பணம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செகண்டரி ரவுண்டுக்கான இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போக முடியும். அதனால் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜாக படித்து நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். அரௌண்ட் 170 மார்க்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு 0.85ங்கிறது ஒரு கொஷின்ஸ்க்கான மதிப்பெண்களாக இருக்கும். ஸோ இந்த 0.85 மார்க்கை வந்து எந்த விதத்துலையும் லாஸ் பண்ணிடாமல் கரெக்டாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் உங்களால் அட்டன் பண்ண முடியுதோ கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆகுறீங்க, எனக்கு அது கொஷின்ஸ்லாம் ஆன்சர் தெரில அப்படின்னா அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ஜிஎஸ் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. திரும்பி வந்து ரிவைஸ் பண்ணி கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் வந்து பாருங்கள். இப்படி நீங்கள் ஃபில் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல ஸ்கோர் அப்படின்றது வந்து எடுக்க முடியும். இது வந்துட்டு எஸ்ஆர்பிலன்னு கிடையாது, நமக்கு டிஆர்பி எக்ஸாமினேஷனும் சரி, மத்திய கூட்டுறவு வங்கியும் சரி, இந்த மாதிரியான ஒரு எஃபோர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் நல்ல ஸ்கோர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதற்கான கைடன்ஸ்ன்றதை தொடர்ந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து கொடுத்துட்டே இருப்போம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ்ன்றது வீடியோ கிளாஸஸ் தான். நம்ம ரெகுலராக கூட்டுறவு சட்டம், மேலாண்மை, அப்புறம் வந்து வங்கியல் சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் Q&A வந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தமிழ் வந்து 20 கொஷின்ஸ். ஸோ அதில் வந்து எந்த வித சேஞ்சஸும் இல்லை. 20 கொஷின்றது கட்டாயமாக 20 கொஷினாக தான் வரும். அது வந்து நீங்கள் புக் பேக் கொஷின்ஸு, பாக்ஸ் நோட்ஸு, அப்புறம் வந்து பொயட்ரி, இந்த மாதிரி அதாவது ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடல் வரிகள், அதனுடைய ஆசிரியர் யார், இந்த மாதிரியான இருக்கிற கேள்விகளை வந்து தொடர்ந்து வந்து படிங்க. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்குமே நீங்கள் வந்து தமிழை வந்து படிச்சிங்கன்னா போதுமானது. ஸோ காலேஜ் வைஸாக இருக்கிற தமிழ்லாம் நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை. இதை வந்து நீங்கள் 6 to 12 வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணி புக் பேக் கொஷின், பாக்ஸ் நோட்ஸு, அப்புறம் அந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர், எல்லா பாடலும் நீங்கள் படிக்க வேணாம். ஒரு சில இதெல்லாம் ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கிற பாடல் வரிகள், அதனுடைய ஆசிரியர் யார், இப்படி மட்டும் படிச்சிங்கன்னா போதும். டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு தமிழ் வந்து டஃப்னஸாக இருக்காது. பேசிக் கொஷினாக தான் தமிழ் இருக்கும். ஜிகே பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸு, பாக்ஸ் நோட்ஸு, ப்ளஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற லைனையும் ரீட் அவுட் பண்ணி நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் தான் நம்ம வந்து இந்த புக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஜிஎஸ் ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் போத்துமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஆல்சோ அவைலபிள். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எந்த புக்ஸுமே கிடைக்கல. ஸோ நம்மள்ட்ட தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கான அனுபவங்கள்ன்றதும் கிடைக்கும். அதனால் எங்கே டெஸ்ட் கிடைச்சாலும், ஸோ டேரெக்டாக இன்ஸ்டியூட் போய் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை டிஎன்பிஎஸ்சி அந்த ஜிகே தமிழ் வந்து கிடைச்சாலும், பழைய செட்டு வந்து கிடச்சதுனாலும் அதை வச்சு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஒரு உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் வந்து கிடைக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் டெஸ்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து அதனால தான் நம்ம ஃபுல் டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறோம். 3 ஃபுல் டெஸ்ட் எதனால் அப்படின்னா ஓஎம்ஆரில் நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுனால அது வந்து நம்ம ஆஃப்லைனில் அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அதனுடைய டேட்டு, எப்போ வந்து டைம் ஷெடியூலு, எப்போல்லாம் வந்து அதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அது வந்து கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.